தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விடுமுறை நாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் படையெடுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுற்றுலா தலமாக குற்றாலம் திகழ்ந்து வருகிறது. குற்றாலம் என்பது சுற்றுலா தலத்திலும் ஒரு ஆன்மீக தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை சீசன் காலம் என்பது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வந்து இங்கு உள்ள ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வந்து புனித நீராடி இயற்கை அழகிய ரசித்தவாறு செல்வார்கள். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கிய நாள் முதல் இருந்து அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு இல்லாத போதிலும் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது மிதமான தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்காக ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவி பகுதிகளுக்கும் வந்து குமித்து வருகின்றனர். இதனால் வந்து வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து வருவதால் பழைய குற்றாலம் பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். பழைய குற்றாலம் பகுதியில் உள்ள அருவி என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதால் இங்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தென்காசி பனைமலை மூலமாக அரசு பேருந்துகள் வந்து அதாவது குற்றாலம் பகுதியிலிருந்தும் தென்காசி ரயில் நிலையம், தென்காசி புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டு உள்ளது. இதில் வந்து பெண்களுக்கு வந்து முற்றிலுமாக கட்டணம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டுமே கட்டணம். இந்த நிலையில் தற்போது விடுமுறை தினங்கள் என்பதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் என்பது அதிக அளவு வருவதால் பழைய குற்றாலம் பகுதியில் வந்து தற்போது ஒரு சில பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. இதனால் வந்து அதிகப்படியான காவல்துறையை நியமனம் செய்து போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பழைய குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது. இதேபோல் வனத்துறை செக் போஸ்ட், அதாவது வந்து பழைய குற்றாலம் பகுதியில் உள்ள இந்த வனத்துறை சோதனை சாவடியில் வந்து இங்கிருந்து செல்லக்கூடிய ஆட்டோக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடைமைகளை வந்து முழுமையாக சோதனை செய்த பிறகு அருவி பகுதிக்கு வந்து அனுப்புகின்றனர். மேலும் குறிப்பாக மது அருந்திட்டு வருபவர்கள் மற்றும் மது பாட்டில் கொண்டு செல்வதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த பகுதிக்கு வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த கார் பார்க்கிங்கில் இருந்து நடந்து சென்று அந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழைய குற்றாலம் அருவிக்கு சென்று குளித்து வருவது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது என்று தெரிவிக்கின்றனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.